ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி எடுத்தது தான். டேட் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எங்கள் ஆஃபீஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு வந்து பாட்லக் ஃபெஸ்ட் தான், ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எங்கள் டீம் எல்லாருமே வந்து பிங்க் கலர் சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம கிட்ட வந்து பிங்க் கலர் ஃப்ராக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலர் தான் நானும் இன்னைக்கு வந்து போட்டுட்டு போயிருந்தேன். இது வந்து எங்க மம்மி புடவையில வந்து எனக்கு வந்து தச்சு கொடுத்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. பட் வந்து இதுக்கு ஷால் போட மாட்டேன். பட் இருந்தாலும் வந்து ஷால் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஷால் வந்து போட்டுட்டு தான் போனோம் கண்டிப்பா. இந்த ஆஃபீஸில் நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, டீம் லீடரும் சரி, என்னோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோலே கிளியராக வந்து தெரியும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோ வந்து கேஷுவலாக வந்து பழகுவாங்க. இன்னைக்கு நான் என்ன ஸ்பெஷல் எடுத்துகிட்டு போகிறேன்னா பாயாசம் தான். லாஸ்ட்டில் வந்து ஸ்வீட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எடுத்துன்னு போன பாயாசம் லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எல்லாம் சொல்கிறேன். எல்லாமே வந்து அவ்வளோ சொதப்பிடுச்சு. அது என்ன சொதப்பல்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் பாயசம் ஸ்டார்ட் பண்ணனே. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல்ன்றதால எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேமியா பண்ணியிருந்தாங்க. சேமியா கூட சட்னி சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க. பார்க்க எனக்கு வந்து பிடிக்கல. பட் நான் வந்து சர்க்கரை வச்சு சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாயசம் செய்யறது ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்லோ ஃப்ளேமில் வந்து பால் ஊற்றி வச்சுட்டேன். இந்த வாய்ஸ் ஓவர் வந்து குடுக்கறது வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்க்கு அப்புறம் தான் நான் குடுக்குறேனே. இதுக்கு முன்னாடி இந்த 1 மந்த் கிளிப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ பாயாசம் செய்யறதுக்கு முன்னாடி பாயாசத்துக்கு வந்து நிறைய பெரிய ஒரு கிண்ணத்த வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் வந்து நெய் தான் ஃபர்ஸ்ட் ஊத்தி தாளிக்க போறேன். வீட்ல நான் நார்மலா செய்யற மாதிரி இருந்தா எண்ணெய் தான் ஊத்தி பண்ணிடுவேன். பட் வந்து நெய் இதுக்குன்னே தனியா வந்து ஜிஆர்பி நெய் தான் வாங்கியிருந்தேன். கரெக்டா இது வந்து 1 ஸ்பூன் ஊத்திட்டு நல்லா வாசனை வரும்போது முந்திரி, கரெக்டா இதுக்கு வந்து தேவையான வந்து முந்திரி, பாதாம், திராட்சை தான் ஆட் பண்ணியிருக்கேன். பிஸ்தா இருந்தா கூட வந்து பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம வீட்ல என்னென்ன இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நெய்யில நல்லா வறுத்து எடுத்துட்டு நான் வந்து 1 கப் வந்து பைத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். பின்னாடி இருந்து சொல்றவங்க எங்க பாட்டி தான். எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சேமியாக்கு ஏத்த மாதிரி. இது எல்லாமே நல்லா வறுத்து இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா வந்து ரவுண்டா குண்டு குண்டா வந்த பிறகு நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். ஜவ்வரிசி வந்து எவ்வளோ எவ்வளோ வேகுதோ அவ்வளோ நல்லா இருக்கும். பாயசம் கூட நல்லா திக்கா வரும். ஜவ்வரிசி தண்ணி வந்து ஆல்ரெடி குடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஜவ்வரிசி தண்ணி வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நீங்க வீக்லி 1 டைம் வந்து குடிச்சு பாருங்க. உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வெறுமனே சாப்பிடுவேன். பட் இருந்தாலும் அந்த தண்ணி வந்து குடிக்கலாம். வாரத்துக்கு 1 வாட்டி குடிங்க. டெய்லி குடிக்காம ஒரு வாரத்துக்கு வந்து 1 வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து கரெக்ட்டா வந்து 1 மந்த் வந்து குடிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு டைமும் இல்ல. வாங்கி வந்து பண்றதுக்கும் இதுவும் இல்ல. இனிமே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா வந்து பொன்னிறமா வறுத்த பிறகு தனியா எடுத்து வைப்போம். பட் தனியா எடுத்து வைக்காம, அதிலேயே வந்து நல்லா வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி ஊத்திக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு நான் செய்ற மாரி தான் இருக்கு. ஆனா 30 பேருக்கு ஏன்டா பண்ணோம்னு ஆயிடுச்சு. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல தான் நான் வந்து லாஸ்ட் வந்து இந்த மாரி வீடியோ எடுத்தேன். வீடியோ எண்டுல சொல்றேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் சேமியா வந்து நல்லா நெய்யில வந்து வறுத்து எடுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கணும். சேமியா வந்து பொன்னிறமா வறுக்க நான் ட்ரை பண்ணேன். பட் வந்து எனக்கு வந்து பொன்னிறமா வரல. அதனால நெய் எல்லாத்துலயும் பரவுற மாரி நல்லா பரவி எடுத்துட்டு, நான் வந்து நல்லா ஆற விட்டுட்டேன். நல்லாவே ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து ஜவ்வரிசி வந்து நல்லாவே வறுத்துட்டே இருந்துச்சு. ஸோ நான் சமையல்ல வந்து மேரேஜ் ஆன பிறகு தான் இத்தனை பேருக்கு இவ்ளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே நான் வந்து கத்துக்கிட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பண்ணும்போது, இது தெரியாது, அது தெரியாதுன்னு நெனச்சோம்னா, கண்டிப்பா வந்து நம்மளால வந்து அத ட்ரை பண்ணவும் முடியாது. என்னோட ஒர்க் விஷயத்துலயும் அப்படிதான். எங்க ஒர்க் விஷயத்துல ஒவ்வொரு ஆஃபீஸ்ல வந்துக்கு எனக்கு எல்லாமே வந்து ப்ராப்ளம் தான். ஒவ்வொரு வாட்டியும் வந்து நெறையவே ப்ரெஷர் இருக்கும். நெறைய வாட்டி வந்து ரிசைன் பண்ணிட்டு நான் வேற ஜாப் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்ப தான் வந்து நான் வந்து நம்பிக்கை கைவிடாம ஜாப் வந்து போயிட்டு தான் இருக்கேன்.
ஜாப் வந்து நான் தேடி போறேனோ இல்லையோ, ஆனா வந்து ஜாபுக்காக யாராச்சும் ஒருத்தர் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இங்க இருக்கா, அங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே குட் அண்ட் நல்லா தான் போயிட்டுருக்கு ஜாப் கூட. இதே ஜாப் வந்து 1 இயர் எப்படியாச்சும் வந்து கன்டின்யூ பண்ணணும். அந்த ஒரு நெனப்புல தான் நான் வந்து இப்ப வந்து ஜாப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகுல்ஸும் வராம நல்லபடியா வந்து ஜாப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு வந்து நெறையவே சப்போர்ட் பண்ணுவாங்க. உனக்கு வந்து ஜாப்ல இந்த மாரி ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தா, எனக்கு வந்து ஏதாச்சும் ஜாப் பண்றதுல, இல்ல ஒர்க் பண்றதுல ஏதாவது எது சின்ன டவுட் வந்தா கூட, என்னுடைய டிஎல் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப ஃப்ரெண்டு கூட அவங்க எனக்கு. ஸோ நம்ம வேலை பார்க்குற இடம் வந்து சின்னதோ, பெருசோ வந்து முக்கியம் கிடையாது. அங்க இருக்க வந்து நண்பர்கள், அங்க இருக்க சுத்தி இருக்க பீப்பிள்ஸ் வந்து எப்படி இருக்காங்க? நம்ம வந்து நம்ம பண்ற ஜாப் வந்து கரெக்ட்டா பண்றோமா? நம்ம போனோமா, வேலைய பார்த்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, அந்த மாரி இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஐ அம் ப்ரவுட். நான் வந்து இவ்ளோ தூரம் வந்து படிச்சுட்டு ஹைதராபாத்ல வந்து தனியா வந்து ஒர்க் பண்றேன்னா, நான் வந்து ப்ரவுடா தான் நெனைக்கிறேன். அதேபோல வந்து யூடியூப் சேனல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லபடியா வந்து எல்லாமே வந்து நல்லா கை குடுக்கும். எனக்கு வந்து எடுத்தோனே வந்து நம்ம வந்து ஃபுல்லா க்ரோ ஆயிட மாட்டோம். படிப்படியா தான். நான் இப்ப யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆனாலும், ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பேன். எனக்காக வந்து எவ்ளோ தூரம் வந்து நான் கஷ்டப்படுறேனோ, அவ்ளோ தூரம் வந்து நான் கஷ்டப்படுற ஒரு பொருள் வந்து நிலையா இருக்கும் நான் நம்புறேன். நெறைய பேர் வந்து அதையும் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்ளோ தூரக்கு எத்தன வருஷம் எவ்ளோ வந்து நம்ம வந்து உழைக்கிறோமோ, அவ்ளோ தூரத்துக்கு வந்து இந்த காசு வந்து நிலைச்சு இருக்கும். நம்ம டக்குன்னு வந்து எந்த ஒரு பொருள ஜெயிச்சுட்டாலோ, ஓகே எந்த ஒரு பொருள் வந்து டக்குன்னு நம்ம கையில வந்து கிடைக்குதோ, அது வந்து நிரந்தரமா இருக்காது. எல்லாருக்கும் வந்து இந்த விஷயம் தெரியும் தான். பட் வந்து ஒவ்வொரு விஷயம் நான் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த விஷயத்த வந்து உணர வச்சது, நான் பண்ற ஒவ்வொரு வேலையும் தான். உங்களுக்கு அந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருந்ததா? இல்ல உங்களுக்கு அந்த மாரி சூழ்நிலை நடக்காம இருந்தாலும், பட் நீங்க வந்து அந்த மாரி நடக்கும்னு சொல்லி நம்பிக்கை வைங்க. அந்த பொருள் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்படாம பிரேவா இருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பண்ண முடியும்னு நெனச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. பாயாசத்துக்கு எவ்ளோ தித்திப்பு வேணுமோ, அவ்ளோ தித்திப்பு கரெக்ட்டா வந்து போட்டுட்டு, பாயாசமும் ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்ல வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால ஆட் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நான் எந்த பாத்திரத்தில கொண்டு போறேனோ, அதில ஊத்திட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு, அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போவேன். நல்லா சுட சுட மூடுனோம்னா ரொம்ப வந்து கெட்டியாயிடும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டாங்க. அதனால வந்து கொஞ்சம் ஆற வச்சு, வீட்டுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் பாயாசம். ஏன்னா வந்து எங்க வீட்ல இருக்கவருக்கு வந்து ரொம்ப புடிக்கும். பாயாசம், இந்த மாரி போண்டா, அவங்க ஸ்வீட்னா வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க விரும்பி. நான் அடிக்கடிக்கு செய்ய மாட்டேன். பட் செய்ய சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துவாங்க. அதனால வந்து அடிக்கடிக்கு வந்து நாங்க வீட்ல செய்யறது வந்து ஸ்வீட்டு, இந்த மாரி போண்டா, இந்த மாரி ஐட்டம் தான் இருக்குமே. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு பொருள் வந்து நம்ம வந்து வீட்டுக்காக செய்வோம். பட் ஆஃபீஸ்க்குன்னு செய்யும்போது கொஞ்சம் ஸ்பெஷலா தானே இருக்கும். ஏன்னா வந்து வீட்ல இருக்கவங்க நம்ம செய்றது குறை சொல்லுவாங்க. அப்புறமா மறுநாள் நம்ம வேற ஏதாவது செஞ்சாலும் நம்ம வந்து சமாளிச்சிடலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் குடுக்கறது வந்து பெஸ்ட் இம்ப்ரஷனா குடுக்கறதுக்காக நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணுவோம். பட் வீட்ல இருக்கவங்களுக்கு நீ இந்த மாரி செய்ய மாட்றேன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும். அந்த பேர வந்து மறக்கவே முடியாது. வீட்ல இருக்கவங்களுக்கு நல்லா செய்ய மாட்ற. இதே வெளிய எங்கனா நீ செஞ்சு கொண்டு போகும்போது மட்டும் நல்லா செய்ற. எப்படி? அப்படின்லாம் கேட்பாங்க. அது எப்படின்னே தெரியாது. பட் கை பக்குவமா, இல்ல பொறுமையான்னு தெரியாது. பட் எல்லாமே வந்து நல்லா வரும் வெளிய நம்ம கொண்டு போகும்போது. அதே போல தான் பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டா நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்த சொல்லும்போதே தெரியும். இந்த விஷயம் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு பக்கம் சிரிச்சுட்டே வந்து கிளம்பிட்டே இருந்தேன். பட் ரொம்ப சிம்பிளா தான் நான் ரெடி ஆயிருந்தேன். எல்லாரும் வந்து சிம்பிளா தான் வருவாங்க. சிம்பிள் அண்ட் நீட், டீசென்ட்டா கூட வருவாங்கன்னு சொல்லிட்டு, நானும் சிம்பிளா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து கட்டிட்டு போறேன். வீட்ல சும்மாவே கிடக்கும். பட் வந்து எனக்கு கட்டுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்து கட்டிட்டு போறேன் ஆஃபீஸ்க்கு. போனோனே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து சூப்பரான பிரியாணி ஸ்மெல்லு, சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு ஃபுல்லாவே வந்து நான்வெஜ் ஸ்மெல் தான் சாட்டர்டே அதுவுமா. பட் நாங்க யாருமே வந்து சாட்டர்டே நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம் இந்த பேட்ச்ல. அதனால எல்லாரும் வந்து வெஜ்ஜுக்கு தான் கொஞ்சம் ப்ரிப்பேரா இருந்தோமே. நான்வெஜ்ஜோட சொல்லணும்னா, வெஜ் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. ஸோ ஓகே ஒவ்வொரு ரெசிபியா வந்து பார்க்கலாம்.
என்னுடைய இந்த அக்கா தான் வந்து நான் வந்து ரெசிபி உனக்கு வந்து நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஒவ்வொரு பொருளும் இந்த வீடியோக்காக நான் வந்து உனக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு ரெசிபியா வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லணும் இவங்கள பத்தி. ரொம்ப வந்து எனக்கு வந்து மோட்டிவேஷன்னா இவங்க தான். நான் ஒர்க்கு போறப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க தான் வந்து அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்தவங்க இவங்க தான். பட் இவங்க வந்து எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் எந்த ஒரு ஆ ஒரு விஷயம் ஒர்க் விஷயத்துலயா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலயும் வந்து எனக்கு வந்து சூப்பர் சப்போர்ட்டிவ் ஒரு அக்கானா இவங்க தான். பிரேக்லலாம் நான் அசல் வந்து எழுந்துச்சு வெளிய கூட போக மாட்டேன். உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன். இவங்க தான் எழுந்து வெளிய வா போலாம், வெளிய போலாம், ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் வாங்கி குடுக்குறேன்லாம் சொல்லுவாங்க. எனக்கு எதுவும் வேணாங்க்கான்னு சொன்னா, "நீ ஏந்திச்சு வா, வெளியில வா" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வெளிய கூட்டிட்டு போயிட்டு, ஜாலியா கூட்டிட்டு வருவாங்க. அப்படியே மூடயே மாத்திடுவாங்க இவங்க வெளிய கூட்டிட்டு போம்போது. ஒவ்வொரு விஷயத்துலயும் சரி, இந்த வீடியோ எடுக்கும்போது கூட, "நீ எடு யாருக்காக ஏன் பயப்படுற? எல்லாம் எடுனல்ல நம்ப ஆஃபீஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு அந்த தைரியத்த குடுத்துட்டு, ஒவ்வொரு பொருளா வந்து எனக்கு எடுக்க வச்சுட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் வந்து சூப்பர் டிஷ் ரெசிபியா இருந்துச்சு. எந்த ஒரு பொருளும் நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. அவ்ளோ பொருள் ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் சரி, வடை, சாம்பார், ரவா லட்டு, குலோப்ஜாம், பாயாசம் எல்லா பொருளும் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இவங்க தான் வந்து எங்க டீமே. டீமா சேர்ந்து எல்லாருமே வந்து நல்லா ஒர்க் பண்ணுவோம். ஒருத்தர் வந்து அந்த ஒர்க் பண்ணலன்னா, கண்டிப்பா சப்போர்ட்டிவ் எடுத்து வந்து அவங்க வந்து பண்ண வைப்பாங்க அந்த ஒர்க்க. சப்போஸ் நாங்க யாராச்சும் ஒருத்தர் போலனா கூட, அவங்களே வந்து ஷேர் பண்ணி வந்து ஒர்க் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து சாப்பாடு வந்து போட்டுக்கிட்டோம். நாங்களே வந்து சர்வே பண்ணிக்கிட்டோம் பஃபே மாரி வச்சுட்டு. எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம். இந்த பாயாசம் என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊத்திக்கிட்டாங்க. இதுல வந்து ஐஸ்கிரீம் வேற எடுத்துட்டு வந்துட்டாங்களா, அதனால வந்து பாயாசம் வந்து அவ்வளோ பேரு ஊத்திக்கவே இல்ல. எல்லா டிஷ்ஷும் வந்து மீந்துடுச்சு. இந்த டிஷ் எல்லாமே காலி ஆச்சுலாம் சொல்ல முடியாது. எல்லா டிஷ்ஷும் வந்து ரொம்பவே மீந்துடுச்சு. அதனால அனாதை ஆசிரமத்துக்கு வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க ஆஃபீஸ்ல. ஸோ நாங்களும் தாராளமா பாத்திரத்தலாம் வச்சுட்டு, "நீங்கலாம் காலி பண்ணிட்டு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்துட்டேன். வந்த பிறகு தான் மீஷோல இருந்து நைட் ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுவும் வந்திருந்து கரெக்ட்டா வந்து ஃபிக்ஸட் சைஸா வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வரப்போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம்.